எல்லோருக்கும் வணக்கம். என் பேரு மணிகண்டன். நான் காது கேட்காத வாய் பேசாத மாணவன். எங்க ஊரு திருச்சியில இருக்கு, துறையூர். நாகலாபுரத்துல இருந்து நான் இருக்கேன். அம்மா அப்பா விவசாயி தான், கஷ்டப்படுற ஃபேமிலி தான் அவங்க. அப்பா சொல்லுவாங்களா, அம்மா அப்பாவும் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நீ போய் படிக்க போ அப்படின்னு சொல்லுவாங்களாம். காசு பக்கத்துல கடன் வாங்கிட்டு வந்து நீ போ படிக்க போ அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸ்கூல்ல படிக்கிறப்ப 1ல இருந்து 9 அங்க நாகலாபுரத்துல படிச்சிருக்காங்க. இங்க வந்து 9, 10, 11 எல்லாம் இங்க படிச்சிருக்காங்க. ராஜாமியான் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. டெஃப் வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டாங்களாம். அவங்க கோச் இருக்காங்க ஒருத்தவங்க, அவங்க தான் வந்து சொன்னாங்களாம், ஆரிஃப் சாரு. அவங்க சொன்னாங்களா, இல்ல வா நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா. சுகந்தி மேம் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் வந்து இல்ல நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இங்க ஹாஸ்டல்ல தான் நான் தங்கி படிச்சேன், சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு காஜாமியான்ல அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பாத்துக்கிட்டாங்களா எல்லாரும். காலேஜ் ஜமால் முகமது காலேஜ்ல தான் படிக்கிறாங்களா. அவங்க பிஏ இங்கதான் படிச்சாங்களாம். எம்ஏ 1ஆம் ஆண்டு படிக்கிறாங்களாம். காலேஜ்ல இங்க படிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு. இங்கேயும் வந்து விளையாட்டுக்கு வந்து அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவிக்கிறாங்களாம். காலேஜ்ல இங்க சேர்த்ததுக்கு அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. அவங்க கோச்சுக்கும் தேங்க்யூன்னு சொல்றாங்க. முன்னாடி எல்லாருக்கும் உதவி செஞ்சாங்களா, அவங்களுக்கு தேங்க்யூவா. தமிழக அரசு என்ன சொல்றாங்க, தமிழக அரசும் விளையாட்டுத்துறை அண்ணா அவர்களும் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அவங்க செஞ்ச உதவியால தான் நான் இப்ப வந்து விளையாட்டுல நல்ல முதலிடம் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. 2021 போலந்துல போய் விளையாண்டாங்களாம். 7வது இடம் பெற்றாங்களாம். அவங்க 23வது ஆண்டு அடுத்தது டெஃப் ஒலிம்பிக் அந்த இதுல போய் 6வது இடத்துல வந்தாங்களா. அவங்க சைனால நடந்ததுல போய் கலந்துக்கிட்டாங்களா. எல்லாமே டெஃப் ஒலிம்பிக் அந்த இதுலதான் கலந்துக்கிட்டாங்களாம். அப்பையும் 4வது இடம் தான் வர முடிஞ்சது அவங்களால. அடுத்தது மலேசியா, அதுலயும் போய் கலந்துக்கிட்டாங்களா. அவங்க அது 3வது இடத்துல வெண்கல பதக்கம் பெற்று அவங்க பரிசு வாங்கியிருக்காங்களாம். இது ஓடுறது தடகள போட்டி, லாங் ஜம்ப்ல தாண்டி குதிக்கிறதுல வாங்கியிருக்காங்க. அதுலயும் வாங்கியிருக்காங்களாம் பரிசு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் செஞ்சது தமிழக அரசு தான். தமிழக அரசு துணை முதல்வர் அவர்கள் தான் இதுக்கெல்லாம் உதவி செஞ்சாங்க. இப்ப இந்த அக்டோபர்ல மலேசியாவுக்கு விளையாட போறாங்களாம். டெஃப் ஒலிம்பிக்ல போய் விளையாட போறாங்களாம். அதுக்கும் தமிழக அரசு தான் உதவி செஞ்சு 4 லட்சம் பணம் கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்களாம். அதுக்கும் நன்றின்னு சொல்றாங்க. இந்த இதுல ஒலிம்பிக்ல எப்படி தங்கம் வென்று விடுவேன் என்ற நம்பிக்கையோட அவங்க சொல்றாங்க. தாண்டி குதிக்கிற போட்டியிலே நான் வந்து வெற்றி பெற்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களால முடியும், என்னால முடியும் தன்னம்பிக்கையோட பேசுறாங்க. தமிழக அரசு டிடிஎஸ் அந்த இதுல வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்கறாங்களாம். அதுக்கு தேங்க்யூன்னு சொல்றாங்க. அவங்க எம்ஏஎம்எஸ்ல 12 லட்சம் கொடுக்கறாங்களாம் வருடத்துக்கு. அதுக்கும் தேங்க்யூன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அண்ணாக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. அவங்க முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்றாங்க. இப்ப உதய் அண்ணாக்கும் தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பெரிய பெரிய தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரொம்ப நன்றியா உதய் அண்ணாக்கு. இவங்க கோச்சை ஞாபகம் வச்சு கோச்சுக்கும் தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப தேங்க்யூவா. சுகந்தி மேம்க்கு ரொம்ப தேங்க்யூவா. காலேஜ்ல உதவி செஞ்ச எல்லாருக்கும் உங்களுக்கு தேங்க்யூ சொல்றாங்க. ரொம்ப தேங்க்யூவா. யார் காது கேட்காதவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களையும் நினைச்சு இந்த நேரத்துல அவங்க தேங்க்யூன்னு சொல்றாங்க. அவங்க அக்கா வந்திருக்காங்க, 2 அக்கா இருக்காங்களா, அவங்களுக்கும் தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க.
எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ.